ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन ஒரு करते हैं. புதிய நாள், आज एक नया ஒரு दिन புதிய है, கிருபை, एक नई अनुग्रह, புதிய பலன், नया बल, புதிய தரிசனங்கள் नए दर्शन இன்றைக்கு உங்களுக்கு உண்டாவதாக. आज आपके बीच में हुए. சந்தோஷமா இருக்கிறீங்களா? आनंदित है क्या? வேதம் படிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். आपसे मिलने में बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்லாமா? हम आज के वचन की ओर जाएंगे. ஏசாயா यशाया 41ஆம் அதிகாரம் 41वां अध्याय 10ஆம் வசனம். उसका 10वां அந்த वचन. வசனம் என்ன சொல்லுகிறது? उस वचन में क्या कहा நீ गया है? பயப்படாதே, तू मत डर நான் உன்னோடனே இருக்கிறேன். क्योंकि मैं तेरे संग हूँ. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है ஏன் பயப்படுகிறீர்? तू क्यों डरता है? உங்களுக்கு என்ன விதமான பயம்? कौन सा भय है आपके पास? எதிர்காலத்தை குறித்து பயம், भविष्य के बारे में भय है क्या? வேலை குறித்த பயம், काम के बारे में डर, படிப்பை குறித்து பயம், पढ़ाई के बारे में एक भय, ஏதோ மனுஷரை குறித்து பயம், एक मनुष्य के बारे में एक भय, ஏதோ ஒரு சம்பவத்தை குறித்ததான பயம், कोई तो कार्य को देखकर एक डर. எல்லாம் பயமா सब காணப்படுகிறது. कुछ भय के दौरान ही है. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर நீ कहता है பயப்படாத, तू मत डर, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मैं तेरे संग हूँ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मैं तेरे संग हूँ. உங்க எதிர்காலங்களை அவருடைய கையில் விட்டு விடுங்கள். अपने भविष्य को उसके हाथों में सौंपो. உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். अपनी समस्या को उसे बताओ. உங்களுடைய பாடுகளை கண்டு பயப்படாதிருங்கள். अपनी समस्या को देख के डरो मत. அவர் சொல்றாரு, वो कहता है நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मैं तेरे संग நீ हूँ. பயப்படாத. तू मत डर. உங்களுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. तेरे भविष्य मेरे हाथों में உங்களுடைய है. வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. तेरे जीवन मेरे हाथों में உன்னை है. ஒருவனும் தொட முடியாது. तुझे कोई नहीं छू உன் सकता. பக்கத்தில் 1000 பேரும் तेरे पास 1000 உன் लोग, வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் तेरे दाहिने और 10,000 அது गिरे तो உங்களை भी அணுகாது. वो तेरे पास प्रबल न ஏன்னா करेगी, क्योंकि உங்களோடு கூட அவர் இருக்கிறார். वो तेरे साथ है. உங்களோடு இருந்து आपके साथ அந்த வாக்கு रहकर தத்தத்தை वो प्रतिज्ञा को நிச்சயமாக நிறைவேற்றுவார். निश्चय पूरा करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत உங்களை होइए. கைவிடவே மாட்டார். आपका हाथ नहीं छोड़ेगा. கடைசி பரியந்தமும் आखिरी तक உங்களை நடத்துவதற்கு आपको चलाने के ஆண்டவர் लिए போதுமானவராக இருக்கிறார். परमेश्वर सामर्थ्य நாம் है. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அருமை பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद இந்த करते வேளைக்கு हैं. உமக்கு ஸ்தோத்திரம். इस समय के लिए ஏதோ धन्यवाद. ஒரு பயம், कोई तो एक भय, இது நடந்து விடுமோ, ये हो जाएगा क्या? இந்த வியாதி வந்து விடுமோ, ये बीमारी आएंगे, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டது, ये समस्या मुझे आ चुका என்ன है. செய்யலாம் என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். क्या करे करके डर के साथ बैठे हुए बच्चों के लिए இந்த प्रार्थना வார்த்தையின் करते हैं. மூலமாக अपने தேற்றுவீராக. वचन के द्वारा उन्हें तसल्ली இந்த दीजिए. வார்த்தை மூலமாக தைரியப்படுத்துவீராக. वचन के द्वारा उन्हें धैर्य கூட कीजिए. இருந்து ஒரு அற்புதத்தை செய்யும். आप उनके साथ रहकर अद्भुत कार्य இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते प्यारे पिता, आमेन. आमेन.